ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 kg மட்டன் எடுத்துருக்கோம், 1/2 kg ரைஸு, பிரியாணி மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை, முந்திரி இதெல்லாம் எடுத்துருக்கோம். 2 ஆனியன் எடுத்துருக்கோம், 2 டொமேட்டோ, 1 லெமன், கர்டு, க்ரீன் சில்லி 5 எடுத்துருக்கோம். நம்ம சின்ன வெங்காயம், புதினா, இஞ்சி, பூண்டு, கரம் மசாலா, ரெட் சில்லி, பிரியாணி மசாலா எடுத்துருக்கோம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன வெங்காயம், ஒரே ஒரு க்ரீன் சில்லி, கூட வந்து புதினா போட்டு எல்லாமே போட்டு நம்ம மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இது பேஸ்ட் பண்ணி முடித்த பிறகு நம்ம வந்து பிரியாணி ரெடி பண்ணுறதுக்காக குக்கர் வந்து வச்சாச்சு. குக்கர் வச்சுட்டு நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து செக்கு எண்ணெய் தான் ஆட் பண்ணுறோம், கல்லெண்ணெய். கூட வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணுறோம். 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ண வந்து பிறகு பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா ஆட் பண்ண போகிறோம். இப்போ பட்டை, ஏலக்காய், அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை, சோம்பு இதெல்லாம் வச்சுருக்கோம். இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். இது ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கு, அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண பிறகு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ண முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம், அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறோம். அந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட் ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். நம்ம சின்ன வெங்காயம் வந்து ஏன் வந்து கலராக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அது கூட வந்து நம்ம புதினா, ஒரு க்ரீன் சில்லி போட்டிருக்கிறதால உங்களுக்கு வந்து அந்த க்ரீன் கலரில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லி 4 சில்லி வந்து கட் பண்ணாமல் போடுறோம். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஆல்ரெடி 2 தக்காளி வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அந்த 2 தக்காளியை ஆட் பண்ணுறோம். தக்காளி ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணோம். ஃப்ரை பண்ணி முடிஞ்ச பிறகு இதுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான நம்ம வந்து ரெட் சில்லி ஆட் பண்ணுறோம். ரெட் சில்லி வந்து 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். கரம் மசாலா வந்து 1/2 ஸ்பூன், பிரியாணி மசாலா வந்து 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். அதை ஆட் பண்ணி முடிஞ்ச உடனே நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பாயில் பண்ணி வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணுறோம். 1/2 kg மட்டன் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கு. மட்டன் பாயில் பண்ணும்போதே நம்ம வந்து அது கூட வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து உப்பு மட்டும் நம்ம பார்த்து கடைசியில் போட்டுக்கலாம். இப்போ வந்து மட்டன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆன பிறகு நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்கெட்டில் 1/2 பாக்கெட் தயிர் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 கப்பு தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் ஆல்ரெடி வேக வச்ச தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் மட்டும் நம்ம வந்து நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து தண்ணி எவ்வளோ எடுத்துருக்கோம்னா 1 கிளாஸ், அப்போ அந்த கிளாஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த கிளாஸில் 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கோம். நம்ம பச்சை அரிசி, வீட்டு அரிசி யூஸ் பண்ணுறோம் நம்ம. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கோம். இப்போ அரிசி ஆட் பண்ணியாச்சு. அரிசி ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி இருக்குது, அந்த முந்திரி ஆட் பண்ணுறோம். முந்திரி ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா லெமன், 1/2 லெமன் நம்ம புழிஞ்சு விட்டு இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ண போகிறோம். உப்பு கம்மியாக இருக்கிறதால உப்பு ஆட் பண்ணுறோம். நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போது நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ண போகிறோம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விசில் போடாமல் இது வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். இது எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா குக்கர்லேயே விசில் விடாமல் தம் பிரியாணி ஸ்டைலில் பண்ண போகிறோம். குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. குக்கர் க்ளோஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ஃபுல்லாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். அந்த 5 மினிட்ஸ் கழிச்ச பிறகு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணுறோம். குக்கர் ஓப்பன் பண்ண பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து லைட்டாக இப்போ அடி பிடிக்க ஸ்டார்ட் ஆகும். இந்த டைமில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறோம். மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிக்காது. இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டியாச்சு. மறுபடியும் க்ளோஸ் பண்ணுறோம். மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு 7 to 10 மினிட்ஸ் விசில் போடுறோம். ஃபஸ்ட்டு நம்ம விசில் போட மாட்டோம், இப்போ விசில் போடுறோம். விசில் போட்டுட்டு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வைக்கிறோம். ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு விசில் வந்து வரக்கூடாது. விசில் வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து விசில் ரிமூவ் பண்ணுறோம். பிரியாணி பக்காவாக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வாங்க பிரியாணி உள்ள ரைஸ்லாம் பாயில் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். மட்டன் நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி போட்டதால் மட்டன் வந்து ப்ராப்ளம் இல்லை. ரைஸ் நல்லா பாயில் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நல்லா பாயில் ஆகிருக்கு. வாங்க நம்ம மசாலாலாம் ஊறி இருக்கான்னு பார்க்கலாம். ரைஸில் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பிரியாணி நல்லா மசாலாலாம் ஊறி இருக்குது, கறிலையும் நல்லா ஊறி இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த அடியில் பிடிக்காமல் நல்லா டேஸ்ட்டாக வரும். முந்திரி எல்லாமே நல்லா மசாலா ஊறி இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மட்டன் பிரியாணி நீங்களும் ஈஸியாக செய்யலாம். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.